வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் தன்னிறைவு பெற்ற நாடாகவும் மாறுவதற்கு ஆர்வமாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லியில் 6வது ராம்நாத் கோயங்கா பற்றிய நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலகமே பல்வேறு இடர்களை எதிர்நோக்கி அச்சம் கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா நம்பிக்கையுடன் பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிரதமர் மேலும் கூறினார். பீகார் மக்கள் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை கொடுத்திருப்பதாகவும் இது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு அரசின் திட்ட பலன்கள் அனைவரையும் சென்று சேர்வது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஏழைகளும் தங்கள் கனவுகளை அடையும் விதத்தில் 4 கோடி பக்கா வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று ஏறக்குறைய 94 கோடி இந்தியர்களின் சமூக பாதுகாப்பு கட்டமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மேலும் கூறியுள்ளார். புதுச்சேரியில் காமராஜர் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் மொத்தம் 3.14 கோடி ரூபாய் நிலுவை நிதி உதவிகளை நேற்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி காரைக்காலில் கனமழை எச்சரிக்கை காரணமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள், அனைத்து கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் திரு நமசிவாயம் அறிவித்துள்ளார். எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை எதிரிகள் அறியாவண்ணம் சென்று தாக்க வல்லதாக முற்றிலும் இந்தியாவிலேயே வடிவமைத்து கட்டப்பட்டு வரும் 24ஆம் தேதி இந்திய கடற்படையில் சேர்க்கப்படவுள்ள நாட்டின் முதலாவது மாஹிரக போர்ப்படகின் சின்னத்தை கடற்படை நேற்று வெளியிட்டது. கேரளத்தின் களரிப்பயத்து வீர விளையாட்டில் பயன்படுத்தப்படும் உருமி வாள் மாஹிரக போர்ப்படகின் சின்னத்தில் முக்கியமாக இடம்பெற்றுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 22ஆம் தேதி வாக்கில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.